ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டூல் பார்க்க போறோம். அந்த டூல் வந்துட்டு Ansible. சரியா? ஸோ டுடே லைக் we are going to start a new tool. The tool is Ansible. சரியா? இப்போ Ansible அப்படின்ற ஒரு டூலை பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, யாருக்காவது இல்ல ப்ரோ. எனி ஐடியா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ லைக் லெட் மீ புட் யூ இன் அ சினாரியோ. நான் உங்களுக்கு வந்து ஒரு சினாரியோ கோட் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்றேன், என்கிட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு டீம்ல இருக்கிறேன். அந்த டீம்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 EC2 சர்வர்ஸ் இருக்கு. என்கிட்ட ஒரு 10 சர்வர் இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் அந்த 10 EC2 மிஷின்ல நீங்க டவுன்லோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு HTTPD, எனக்கு வந்துட்டு ஜாவா, அதுக்கப்புறமா MySQL, அதுக்கப்புறமா PHP. இது 4மே 4 டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க உங்களோட Ansible உங்ககிட்ட இருக்கிற டோட்டலா இருக்கிற 10 சர்வர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியல. ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி உங்கள்கிட்ட 10 சர்வர் இருக்கு. அப்போ அந்த 10 சர்வர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? லாகின் பண்ணுவீங்க. ஸோ லாகின் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்பாச்சி, அதுக்கப்புறமா ஜாவா, MySQL, PHPன்னு ஒரு சர்வரா நீங்க 10 தடவை சேம் ஆக்டிவிட்டி ரிப்பீட் பண்ணுவீங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஒரு ஹியூமன் எஃபெக்ட் அதிகமா படுது. ஸோ இப்போ நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னா, லைக் ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் ப்ராஸ்பெக்டிவா நம்ம யோசிக்கணும். ஸோ இங்க லைக் நம்ம வந்துட்டு இஸ் தேர் எனி வே நம்ம ஆட்டோமேட் பண்ணலாமா? நமக்கு இங்க ஆட்டோமேஷன் எங்கேயாச்சும் இருக்குமா? இங்க ஆட்டோமேட் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டாஸ்கை நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டாஸ்கை நீங்க எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம்னா, அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூல் வந்து Ansible. ஸோ Ansible டூலா இந்த மாதிரியான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இப்போ Ansible அப்படின்றது பேசிக்கலி இட் இஸ் a configuration management tool. Ansible அப்படின்றது என்னன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். அப்போ கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்வர்ல இருக்கிற பேக்கேஜஸ், அதோட செக்யூரிட்டி அப்டேட்ஸ், அதுல ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன்ஸ், ஸோ ஆன் தி ஹோல் ஒரு சர்வர்ல அதுக்குள்ள இருக்கிற எல்லா பிஹேவியரையுமே நம்ம என்ன சொல்றோம்? கான்ஃபிகரேஷன் சொல்றோம். அப்போ உங்களோட சர்வர்ல ரன் ஆகிட்டு இருக்க எல்லா கான்ஃபிகரேஷன்ஸையும் நீங்க எஃபெக்டிவா மேனேஜ் பண்றதுக்கான ஒரு டூல் உங்களோட Ansible. புரியுதுங்களா? சோ இப்போ இந்த Ansible பாத்தீங்கன்னா பேசிக்கலி இட் வர்க்ஸ் இன் மாஸ்டர் ஸ்லேவ் மாடல். சரியா? இந்த மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் மாடல் இந்த ஒரு வார்த்தையை உங்களோட காலேஜ் டேஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you guys have heard this? இந்த ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் மாடல், பேரண்ட் சைல்ட் மாடல் அப்படின்ட்டு. No sir. No sir. Right. For example, நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் இல்லையா? ஃபோர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ என்கிட்ட வந்து 10 மிஷின் இருக்கு. அந்த 10 மிஷின்ல ஸோ அதே எக்ஸாம்பிள் இப்போ லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ. இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 மிஷின் இருக்கு. ஸோ அந்த 10 மிஷின்ல நான் என்ன பண்றேன், ஒரு மிஷினை மாஸ்டரா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற மிஷின்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஸ்லேவ் மிஷின்ஸா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 மிஷினை வச்சிருக்கேன். ஸோ 4மே என்னோட ஸ்லேவ் மிஷின்ஸ். சரியா? ஸோ இப்போ அவுட் ஆஃப் 5 மிஷின்ஸ் அதுல ஒரு மிஷினை நான் என்ன பண்ணிருக்கேன், மாஸ்டர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் ஸ்லேவ்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணாம, ரிப்பீட்டடா பண்ணாம, நான் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட மாஸ்டர்ல ஒரு ஃபைல் எழுதணும். மாஸ்டர்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபைல் எழுத போறேன். அந்த ஃபைலுக்கு பேரு டெக்னிக்கலி we call it as playbook. we call it as playbook னு சொல்லலாம், இல்ல ada commands னு சொல்லலாம், இல்ல லைக் roles னு சொல்லலாம். பட் மோர் ஆஃபன் நீங்க playbook தான் நீங்க எழுதுவீங்க Ansible பொறுத்த வரைக்கும். சோ இப்போ இந்த playbookக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா? அந்த ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்னா YAML ஃபார்மேட், .yaml ஃபார்மேட், YAML ஃபார்மேட். சரியா? இப்போ இந்த ஃபைல்ல எனக்கு இந்த ஸ்லேவ் மெஷின்ஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எழுதிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பிளேபுக் ஃபைல்ல நான் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும்னா அந்த அப்பாச்சிக்கான கான்ஃபிகரேஷனை இந்த YAML ஃபைல் எழுதிடுவேன்.
அங்க எழுதிட்டு அந்த ஃபைல் இப்போ எனக்கு எங்க இருக்கும், என்னோட மாஸ்டர்ல இருக்கும். சோ இப்போ நான் மாஸ்டர்ல இருந்து அந்த ஃபைல, அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனை என்னோட ஸ்லேவ்ஸ்க்கு நான் புஷ் பண்ண போறேன். சோ இப்போ மாஸ்டர் வந்து ஒரு கமாண்ட் வந்துட்டு சொல்றான், அது உங்களோட ஸ்லேவ் மிஷின்ல உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. புரியுதா? சோ இப்போ நீங்க மாஸ்டர்ல இருந்து ஒரே ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணா போதும், அந்த பர்டிகுலர் சேஞ்ச், அந்த சேஞ்ச் எல்லாமே உங்களோட ஸ்லேவ் மிஷின்ஸ்ல நடக்கும். சோ இதுதான் நம்ம மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் மாடல் சொல்றோம். நான் கேப் தரேன், சொல்லுங்க. சரியா? சோ இதுதான் நம்ம மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் மாடல் சொல்றோம். சோ இங்க கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் ஒரு கமாண்ட சொல்லுது, அந்த கமாண்ட உங்களோட ஸ்லேவ் மிஷின் ஒபே பண்ணுது. சரியா? சோ அதனால நம்ம ஆன்சிபிள் பாத்தீங்கன்னா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் மாடல்ல ஒர்க் ஆகுது. அண்ட் தென் ஆன்சிபிள் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் இன் த புஷ் பேஸ் மெக்கானிசம். ஆன்சிபிள் வந்துட்டு புஷ் பேஸ் மெக்கானிசம்ல ரன் ஆகுது. அப்ப புஷ்னா என்ன? அதாவது உங்க மாஸ்டர்ல இருந்து ஒரு கான்ஃபிகரேஷனை உங்க ஸ்லேவ் மிஷின்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, புஷ் பண்றீங்க. சோ அதனால இதை நம்ம புஷ் பேஸ் மெக்கானிசம் டூல்னு சொல்லுவோம். அப்போ இது புல் பேஸ் மெக்கானிசம்னா என்னங்க அர்த்தம்? ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு போனா அதை நம்ம என்ன சொல்லுவோம், புல் பேஸ்னு சொல்லுவோம். சோ லைக் நம்ம கிட்ட 2-3 டூல்ஸும் இருக்கு, அது வந்து புல் பேஸ்ல ஒர்க் ஆகுற டூல்ஸ். பட் உங்க ஆன்சிபிள் எதுல ஒர்க் ஆகுது? புஷ் பேஸ் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது. சோ இப்போ உங்களுக்கு புரியுதா? சோ புஷ்னா என்ன, புல்னா என்ன? சோ ஆன்சிபிள் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்ல ஒர்க் ஆகுது, அண்ட் ஆன்சிபிள் இட் இஸ் வர்க்கிங் இன் தி புஷ் பேஸ் மெக்கானிசம். சரியா? இப்போ இந்த ஆன்சிபிள் அப்படின்ற ஒரு பர்టిక్యులர் டூல பைத்தான் அப்படின்ற ஒரு கோடிங் லாங்குவேஜ் எழுதிருக்காங்க. சோ ஆன்சிபிள் இஸ் ரிட்டன் இன் பைத்தான். சரியா? சரிங்களா? ரைட். சோ இப்போ நெக்ஸ்ட் ஆன்சிபிள் பத்தி நம்ம என்ன பேசலாம்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஆன்சிபிளுக்கு முன்னாடி இந்த வேலையை யார் பார்த்துட்டு இருந்தா? ஆன்சிபிள் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 2015ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்போ 2011ல இருந்து இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் லைக் வந்துட்டு லைக் இண்டஸ்ட்ரியில லைக் இட் ஸ்டார்டட் ரிவால்விங் அரவுண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட செஃப்னு ஒரு டூல் இருந்தது. ஓகே, சோ செஃப் டூலுமே இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பப்பெட்னு ஒரு டூல் இருந்தது. அந்த பப்பெட் டூலுமே இந்த ஆன்சிபிள் மாதிரி ஒர்க் ஆகும். பட் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்குது உங்களோட ஆன்சிபிள். சரியா? சோ இது தாண்டி இப்போ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்தது, பட் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஃபார் தி சால்ட் ஸ்டாக். சோ இப்போ யாருமே இந்த சால்ட் ஸ்டாக்கை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. சோ எவ்ரிஒன் ஒரு 95% இவங்க இது ஆன்சிபிள் யூஸ் பண்றாங்க. இந்த லெகசி டீம், அதாவது இந்த பழைய அந்த 2010ல ஸ்டார்ட் பண்ண டீம் இன்னுமே வந்துட்டு ஒரு 100 ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்துட்டு செஃப் பப்பட் யூஸ் பண்றதும் இருக்கு. ஓகே, சோ அப்போ இங்க செஃப் பப்பட்டுக்கும் இந்த ஆன்சிபிளுக்கும் டிஃபரன்ஸ் ஏதாவது கேட்டா, சோ பப்பட் பாத்தீங்கன்னா புல் பேஸ் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகும். சோ செஃப் வந்து புஷ் அண்ட் புல்ல ஒர்க் ஆகும். சோ ஆன்சிபிள் வெறும் புஷ்ல ஒர்க் ஆகும். இது எல்லாமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் அபவுட் திஸ் டூல்ஸ். ஓகே, சோ இதுதான் உங்களோட ஆன்சிபிளுக்கு இருக்கிற காம்படிட்டர்ஸ். சோ இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, லைக் உங்களோட டெவாப்ஸ் பீரியாடிக் டேபிள். சோ இப்போ லைக் நம்மளோட கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள் இருக்க மாதிரி உங்களுக்கு டெவாப்ஸ்க்குமே வந்து ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்ற பார்ட் தெரியுதா? சோ இந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்ல உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கோ அந்த டூல்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க, நம்ம கிட்ட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல மென்ஷன் ஆகிருக்கு. இங்க தெரியுதா? CHன்றது செஃப், PUன்றது பப்பெட், Aன்றது ஆன்சிபிள், SLன்றது சால்ட். சோ இப்போ இது வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடுக்கு டெராஃபார்ம் அப்படி வரும். ஓகே, so these are all some of the configuration management tools, but like we are going to focus on Ansible and infrastructure as a code நம்ம terraform படிப்போம். சரிங்களா? ரைட். இப்போ ஆன்சிபிள்னு சொன்ன உடனே இந்த ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கு அடுத்து ஆன்சிபிள்னு சொன்ன உடனே உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். சோ டோட்டலா உங்க ஆன்சிபிள்ல 2 இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கு. 2 இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இன் ஆன்சிபிள். சோ அது ஃபர்ஸ்ட் ஃபைலை நம்ம இன்வென்டரி ஃபைல்னு சொல்றோம். செகண்ட் ஃபைல நம்ம என்ன சொல்றோம்? கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்றோம். சரியா? அப்போ இன்வென்டரி ஃபைல்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர்தான் என்னோட மாஸ்டர்னு இந்த ஸ்லேவுக்கு தெரியணும். இந்த ஸ்லேவுக்கு இதுதான் என்னோட மாஸ்டர், இவன்றது அந்த கமாண்ட் வரப்போகுதுன்னு தெரியணும். அப்போ they both should get to know each other.
இவங்க ரெண்டு பேருக்குமே ஓகே இவன் தான் என்னோட மாஸ்டர்னு ஸ்லேவ் தெரியணும், மாஸ்டருக்கு ஓகே இவன் தான் என்னோட ஸ்லேவ் தெரியும். ஸோ மாத்தி மாத்தி வந்துட்டு லைக் அவங்க கமாண்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். அப்போ த கம்யூனிகேஷன் பிட்வீன் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவை நம்ம எப்படி கொண்டு வரோம்னு கேட்டீங்கன்னா இந்த இன்வென்ட்ரி ஃபைல்ஸ் நம்ம கொண்டு வரோம். ஸோ பேசிக்கா இன்வென்ட்ரி அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்ன? ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லையா? அப்போ இன்வென்ட்ரி ஃபைல்ல நீங்க என்ன ஸ்டோர் பண்ணி வைப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸ், பிரைவேட் ஐபி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அப்போ உங்க மாஸ்டர் தெரிஞ்சிடும். ஸோ மாஸ்டர் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் உங்க இன்வென்ட்ரி ஃபைல ரெஃபர் பண்ணும். அப்போ இன்வென்ட்ரி ஃபைல்ல உங்ககிட்ட ஒரு 100 ஸ்லேவ் மிஷின் இருந்தா அது 100 ஐபி அட்ரஸ் இருந்தா அந்த 100 ஐபி அட்ரஸும் அதோட ஸ்லேவ் மிஷின் அதை எடுத்துக்கும். புரியுது இல்லையா? அப்போ இன்வென்ட்ரி ஃபைல் இட் இஸ் a ஃபைல். நீங்க அந்த ஃபைலுக்குள்ள உங்க ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. சரிங்களா? ரைட். அப்ப கான்ஃபிகரேஷன் ஃபைல்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்சிபிள் ப்ராப்பரா ரன் ஆகுறதுக்கு நம்ம வந்து ஒரு சில கான்ஃபிகரேஷன் நம்ம வச்சிருப்போம். ஸோ லைக் ஒரு சில கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த கான்ஃபிகரேஷன்ல நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பை டிஃபால்ட்டா ஆன்சிபிள் ரன் ஆகிற கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி ரன் ஆகும். சரியா? ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் டோட்டலா ஆன்சிபிள் எப்படி ரன் ஆகணும் அப்படின்றது. இன்வென்ட்ரி ஃபைல் ஸோ இந்த மாஸ்டருக்கும் ஸ்லேவுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பேசியிருக்கோம் கரெக்டா? ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆன் ஆன்சிபிள். இந்த மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்ன்றது இப்போ என்கிட்ட 100 EC2 மிஷின் இருக்கு. அதுல ஒரு மிஷினை நான் மாஸ்டரா சூஸ் பண்ணிப்பேன், நானே சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா சூஸ் பண்ணும்போது நான் இங்க என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே மாஸ்டரை வந்துட்டு லினக்ஸ் பேஸ் OS தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா லினக்ஸ் வந்துட்டு இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்பீட் தென் விண்டோஸ், இட் இஸ் செக்யூர் தென் விண்டோஸ். அதே மாதிரி காஸ்ட்டுமே எனக்கு கம்மி விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் ஒரு மிஷினை கொண்டு வரேன், ஒரு மாஸ்டர் மிஷின் நான் வந்துட்டு இதுதான் மாஸ்டர் அப்படின்னு சூஸ் பண்றேன்னா அப்போ அது லினக்ஸ் ஓஎஸ்ஆ தான் எடுத்துப்பேன். ஸோ லினக்ஸ் ஓஎஸ்ஆ இருக்கா நம்ம வந்து ஒரு செக் மாதிரி வச்சுப்போம். இதே விண்டோஸா வச்சிருந்தா என்ன பண்ணும், லினக்ஸ் அளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியன்ஸா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? வேற என்ன டவுட் உங்களுக்கு? YAML ஃபைல்ல இருக்கும்னீங்களா சார்? இதுல எது YAML ஃபைல்ல இருக்கும், எது வந்து JSON ஃபார்மேட்ல சார் இருக்கும்? சரி, நீங்க உங்களோட ஆன்சிபிள்ல நீங்க எழுதுறது எல்லாமே YAML தான். இங்க JSON அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. சோ எது YAML இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இல்ல சார், அது தனியா படிக்கணுமா என்னன்னு இல்லங்க, YAML என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா. சரி, சோ YAMLனா வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க வந்து நோட்பேட்ல ஒரு ஃபைல் எழுதுறீங்க. சோ நோட்பேட்ல எழுதிட்டு நீங்க .txt சேவ் பண்றீங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரி எழுதுவீங்க. ஒரு கீ ஒரு வேல்யூ இருக்கும். அதை நீங்க சேவ் பண்ணும்போது YML சேவ் பண்ணீங்க. அப்போ அந்த YAMLோட பியூட்டியே என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் கரெக்டா இருக்கும். சரியா? அந்த YAMLன்றது வந்துட்டு ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தான். சரியா? அது நம்ம என்னன்னு நம்ம வந்து பார்ப்போம். நீங்க வந்துட்டு உங்களோட கிளவுட் ஃபார்மேஷன் கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. இஃப் பார்க்கல அப்படின்னா நம்மளோட ஆன்சிபிள் செகண்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் இன் டீடைலா பார்ப்போம். டோன்ட் வரி ஆன் YAML. ஓகே சார். சரி, வேற மக்கள் வேற யாருக்கு என்ன டவுட் இருக்கு? கிளியர் ப்ரோ. சரிங்க, கண்டினியூ பண்ணலாமா? எஸ். சரி, ஓகே ப்ரோ. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா, அதாவது ஸ்பீக்கர் பக்கத்துல தான் நினைக்கிறேன். அது மட்டும் எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி கோகுல் என்ன சொல்றாருன்னா என்னோட வாய்ஸ் சரியா கேட்கலன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா? இல்ல ப்ரோ, கிளியரா தான் ப்ரோ. கிளியரா இருக்கு. கிளியரா தான் இருக்கு. இல்ல கிளியரா இருக்கு. ஸ்லோவா, அதாவது வந்து வால்யூம் வந்து லோவா கேட்கறது. உங்க வாய்ஸ் தான் ப்ரோ. உங்க கோகுல் உங்க நெட்வொர்க் தான் சரியா நினைக்கிறேன் கோகுல். சரி, ஓகே ஃபைன். சோ கண்டினியூ பண்ணலாமா நம்ம? ரைட். இப்போ நம்ம ஆன்சிபிள் படிக்கிறோம் இல்லையா? இந்த ஆன்சிபிள்ல மொத்தம் நம்ம 4 டாபிக் இருக்கு. ஆன்சிபிள்னாலே மொத்தம் ஒரு 4 டாபிக் தான். அந்த 4 டாபிக், அந்த ஒரு 4 வார்த்தையை தான் நீங்க திரும்ப திரும்ப பேச போறீங்க. சோ வாட் ஆர் ஆல் தே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடாப்ட் கமெண்ட்ஸ். செகண்ட் உங்களோட
பிளே புக். தேர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோல்ஸ். ஃபோர்த்து உங்களோட வால்ட். சரிங்களா? அப்போ இப்போ உங்களோட மாஸ்டர் மெஷின்ல நீங்க வந்துட்டு இருக்கீங்க. சரியா? இப்போ உங்க பாஸ் உங்ககிட்ட சொல்றாரு, உங்க பாஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு 4 ஸ்லேவ் மெஷின்ல ஜாவாவா இன்ஸ்டால் பண்றாங்க, இல்ல அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு? HTTPD இன்ஸ்டால் பண்ணு சொல்றாரு. இது எனக்கு எல்லா ஸ்லேவ் மெஷின்ல எனக்கு இன்ஸ்டால் பண்ணுன்றாரு. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? Ansible வரும், மாஸ்டர்ல இருந்து அந்த HTTPD க்கு தேவையான ஃபைலை புஷ் பண்றோம். சோ இப்போ 4 ஸ்லேவ் மெஷின்ல அந்த அப்பாச்சி இன்ஸ்டால் ஆயிடும். இதுதான் நம்மளோட பேசிக் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டா? இப்போ நான் இங்க எத்தனை டாஸ்க் பண்றேன்? இல்ல, ஒரே ஒரு டாஸ்க் தான் பண்றேன். அதாவது அப்பாச்சியை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்றேன், வேற எதுவுமே பண்ணல. சோ எப்போ எல்லாம் உங்களுக்கு ஒரு டாஸ்க்குக்காக ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க அடாப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சினாரியோல அப்பாச்சி மட்டும் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொன்னா நான் வந்து ஒரு அடாப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். அப்போ நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடாப்ட் கமாண்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு டாஸ்க் பண்ணக்கூடிய நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா அப்போ நீங்க அடாப்ட் கமாண்ட்ஸ்க்கு போகலாம். இதுவே உங்க பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீ அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டு அதை நீ ஸ்டார்ட் பண்ணி விடுன்றாரு. அப்போ உங்கள்கிட்ட எத்தனை டாஸ்க் இருக்கும்? அப்போ அது வந்து ஒரு மல்டிபிள் டாஸ்க். சோ எப்போல்லாம் இந்த மாதிரியான மல்டிபிள் டாஸ்க் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாப் வருதோ, அப்போ நீங்க பிளே புக் எழுதுறீங்க. சரிங்களா? அப்போ Ansible ரோல்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி லைக் இப்போதைக்கு என்ன எப்படி இது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, Ansible ரோல் வந்துட்டு உங்க பிளே புக்ல நீங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா எழுதாம ஒரு ஒரு பார்ட்டா ஒரு ஃபோல்டரா போட்டு ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக எழுதுறது Ansible ரோல்ஸ். சரியா? இப்போதைக்கு Ansible ரோல்ஸ் உங்களுக்கு புரியாது. இப்போதைக்கு Ansible ரோல்ஸ்னா ஃபோல்டரா இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இப்போ உங்களுக்கு புரியாதுன்னா, ஃபர்ஸ்ட் அடாப்ட் கமாண்ட் என்னன்னு புரியணும், அதுக்கப்புறமா ஒரு பிளே புக் எப்படி இருக்குன்னு புரியணும், அப்புறம் தான் உங்களுக்கு ரோல்ஸ் புரியும். சோ அதனால ரோல்ஸ்னா சும்மா மேலோட்டமா ஒரு ஃபோல்டரா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வால்ட். உங்க போன்ல நீங்க எதுக்கு வால்ட் வச்சிருக்கீங்க? சோ லைக் டு ஸ்டோர் ஆர் கீப் அவர் டேட்டா ஹிடன். சரியா? இப்போ நான் வந்துட்டு ஒரு பிளே புக் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளே புக்ல வந்துட்டு லைக் என்னோட ஒரு ப்ரொடக்ஷன் சர்வரோட ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் லாகின் பண்றதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுக்கணும். அப்போ தட் இஸ் a சீக்ரெட் டேட்டா. அந்த சீக்ரெட் டேட்டாவை நான் வந்துட்டு அப்புறம் அட்மின் 1 2 3 யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்க கூடாது. இன்கேஸ் கொடுத்திருந்தாலும் அந்த ஃபைலை வேற யாரும் ஓபன் பண்ணாலும் படிக்க முடியாத மாதிரி என்கிரிப்ட் பண்ணணும். சோ வால்ட் இட் இஸ் a way to encrypt your data. சரியா? இட் இஸ் டு encrypt the data ன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி லைக் பாஸ் சீக்ரெட்ஸ் வச்சுக்கலாம். சோ சிம்பிளா நீங்க ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை பத்திரமா வச்சுக்கிறதுக்காக நீங்க Ansible வால்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. சரியா? சோ இப்போ இந்த 4 டாபிக் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி ஒரு 1 லைன்ல உங்களுக்கு இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லைக் இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு சிம்பிளா ஒரு 2 3 அடாப்ட் கமாண்ட் பார்ப்போம். சோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நம்ம பிளே புக்ஸ் எழுத பிராக்டிஸ் பண்ணுவோம். சரி? சோ இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த டயகிராம இப்போ நம்ம ரியல் வேர்ல்ட்ல கொண்டு வருவோம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, I am going to launch 5 missions. அதுல ஒரு மிஷன் என்னோட மாஸ்டர் எடுத்துக்க போறேன், பேலன்ஸ் இருக்கிற மிஷன்ஸ் லைக் I am going to use it as a slave missions. சரி, இங்க நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். சோ பேசிக்கலி Ansible பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓபன் சோர்ஸ் டூல். Ansible it is open source. Open source னா ஃப்ரீ. சோ இதுக்கு நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம், இதுக்கு நீங்க எந்த ஒரு லைசென்ஸும் வாங்க வேண்டாம். சரியா? அப்போ Ansible ஓபன் சோர்ஸா உங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம். அப்போ வந்து ஒரு அண்டர்லைனிங் ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருக்கோம். என்ன கண்டிஷன்னா, நீங்க டிஃபால்ட் யூசர் தான் யூஸ் பண்ணணும். சோ இப்போ நான் EC2 யூசர் லாகின் பண்றேன் இல்லையா, அந்த EC2 யூசரை தான் யூஸ் பண்ணணும், ரூட் யூசரா மாறக்கூடாது. சரியா? இது வந்து ஒரு சின்ன கண்டிஷன் ஃபார் Ansible.
அப்போ Ansible நீங்க வந்துட்டு கமாண்ட் லைன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, GUI யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். சோ உங்ககிட்ட Ansible Towerன்னு ஒரு டூல் இருக்கு. அந்த Ansible Towerன்றது ஒரு அப்ளிகேஷன், ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். நீங்க பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வர்க் பண்ணலாம். ஆனா இந்த Ansible Towerன்றது இட் இஸ் a enterprise version tool. You need to purchase this tool. சோ அப்போ நிறைய பேர் வந்து இந்த Ansible Tower யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ இன்டர்வியூல கேட்டாலுமே லைக் நோ. சோ லைக் நாங்க வர்க் பண்ணது எல்லாமே Ansible கமாண்ட் லைன்ல தான் வர்க் பண்ணிருக்கோம், CLI டூல்ல தான் நான் வர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. guys 1 minute ஒரு நிமிஷம். சொல்லுங்க, git bash மாதிரியா கேட்டிங்களா? சோ git bash வந்துட்டு லைக் நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணி உங்க லேப்டாப்ல வச்சிருக்கீங்கன்னா Ansible Towerமே அந்த மாதிரி ஒரு GUI டூல். சோ ஆனா இது நீங்க git bash நீங்க ஃப்ரீயா வாங்குற மாதிரி வாங்க முடியாது. சோ Ansible Tower நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சோ லைக் நிறைய பணக்கார டீமா இருந்தா யூஸ் பண்ணலாம், பட் நிறைய பேர் வந்துட்டு Ansible CLI வர்க் பண்றாங்க. ஏன்னா சோ இட் இஸ் ஓபன் சோர்ஸ். சரியா? சோ இந்த ஒரு விஷயமும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம இத EC2 இன்ஸ்டன்ஸா கிரியேட் பண்ணலாமா? ரைட். சோ எனி டவுட்ஸ் still here to any of them? No sir. So like I'm going to pick the Amazon Linux AMI. T2.micro is fine. இங்க என்கிட்ட எந்த கீப்பரும் இல்லைன்னு நினைக்கிறேன். 1 minute அந்த கீ என்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். No, I don't have. So let me generate one key. So like I'm going to use the RSA algorithm and my key type is private key. Check. என்னோட network settings open all. Okay. Then சரி. So உங்களோட இன்டர்வியூ மட்டும் வந்து ஒரு क्वेश्चन கேக்குறான். So how do you bootstrap when you are in EC2 instance or what is bootstrap in AWS அப்படினு கேட்டா லைக் அவன் அந்த bootstrapன்ற ஒரு வார்த்தை அவன் என்ன மீன் பண்றான்? அவன் கேக்குற क्वेश्चन உங்களுக்கு புரியுதா? யூசர் டேட்டா ப்ரோ. பில்டாஷ் போட்டு YAML செய்யறது 10 இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டவுன்லோட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் HTTP சொன்னது அப்படி பண்ணலாம். சரி. சோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, பூட்ஸ்ட்ராப்னா நீங்க யூசர் டேட்டான்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ லைக் ஒரு மிஷினை கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ள வந்துட்டு பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றது, அது நம்ம எங்க கொடுப்போம்? நம்ம EC2ல யூசர் டேட்டா அட்வான்ஸ் டீடைல்ஸ்ல போயிட்டு யூசர் டேட்டால கொடுப்போம். லாஸ்ட்ல கரெக்ட். சோ இப்போ நான் இந்த யூசர் டேட்டால நான் வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் போடுறேன். சோ பைதான் இன்ஸ்டால் பண்றேன். பைதான் கூட சேர்த்து பிப் இன்ஸ்டால் பண்றேன். பிப் வழியா Ansible இன்ஸ்டால் பண்றேன். சரியா? சோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ண உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் இங்க என்ன ஸ்கிரிப்ட் போட்டேன்?
இந்த bin bash ஏன் போறோம் தெரியுமா? இந்த bin bash நான் ஏன் போறேன்னு தெரியுமா? பேக்கேஜ் bro, பேக்கேஜ். அது பேக்கேஜ்னு சொல்ல முடியாது. You are going to choose the kernel. சரியா? You install. Right. So இப்போ உங்க பைத்தான் நான் ஏன் இன்ஸ்டால் பண்றேன்? ஏன்னா பேசிக்கா உங்களோட டூல் வந்து பைத்தான் லாங்குவேஜ் எழுதிருக்காங்க. அதனால நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்றீங்க. பிப்ன்றது உங்களோட preferred install packages. ஓகே, உங்களோட பைத்தானோட எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் எல்லாமே உங்களோட பிப்ல இருக்கும். ஸோ பிப்புமே பாத்தீங்கன்னா லைக் இட் இஸ் அ பைத்தான் எக்ஸ்டெண்டட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தானோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபங்க்ஷன் தான் பிப். இப்போ நான் ஆன்சிபிள்ல எப்படி இன்ஸ்டால் பண்றேன் பாருங்க, பிப் இன்ஸ்டால் ஆன்சிபிள்னு சொல்றேன். ஸோ நான் இங்க பிப் இன்ஸ்டால் ஆன்சிபிள் ஏன் கொடுத்தேன்னா, உங்களோட ஆன்சிபிள் டூல நீங்க வேற விதமாவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க பிப்னு கொடுக்குற ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அந்த ஒரு பிப்புன்னு நான் பிப்பு வழியான ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ண நீங்க கேட்டீங்கன்னா, நான் 2 ஃபைல் சொன்னேன். இந்த 2 ஃபைல் சொன்னேன், இன்வென்டரி ஃபைல்னு சொன்னேன், கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொன்னேன். பிப்பு வழியா நீங்க ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த 2 ஃபைலுமே உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஓகே, மத்த நீங்க எந்த விதத்துல நீங்க இன்ஸ்டால் பண்ணாலும் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த இன்வென்டரி ஃபைலும் கிரியேட் ஆயிடும், இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலும் கிரியேட் ஆயிடும். சோ லைக் ஃப்ரம் தி ஸ்கிராச் நம்ம பண்ணனும் அப்படின்றதுக்காக லைக் ஐ அம் யூசிங் pip. புரியுதா? சோ purposefully I am just installing Ansible via pip. ஓகே, சோ லைக் நான் என்ன பண்றேன், ஒரு மெஷின் என்னோட மாஸ்டரா வச்சிருக்கேன். சோ அதர் மெஷின் இல்லக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்லேவா வச்சிருக்கேன். சரியா? ஃபைன். இப்போ நான் இங்க உங்களுக்கு ஒரு டூலை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். சரியா? அந்த டூல் பேர் பாத்தீங்கன்னா பேக்கெட். டூல்னா பேக்கெட். சோ இந்த பேக்கெட்ன்றது என்ன பண்ணும் தெரியுமா? யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு 500 EC2 மிஷின் இருக்கு. அப்போ எல்லா மிஷின்ஸ்க்குமே கீஸ்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய கீஸ் இருக்கு. அப்போ எந்த மிஷினுக்கு எந்த கீ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த கீஸ் வந்துட்டு மறந்துடலாம், இல்ல நீங்க லைக் மிஸ்மேட்ச் பண்ணி லோட் பண்ணிடலாம். அப்போ பேகன்ட்ன்ற டூல் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அந்த பேகன்ட் டூலுக்குள்ள நீங்க யூஸ் பண்ற பிரைவேட் கீஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ போட்டு வச்சா உங்களோட பெனிஃபிட் என்ன, அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்த EC2க்கு இந்த கீ அப்படின்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்கா லோட் பண்ணிக்கும். ஸோ பேகன்ட்டோட யூஸ் என்ன, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிபிகே கீஸ் அது எடுத்துக்கும். சரியா? சோ இப்போ இந்த லிங்கை ஷேர் பண்றேன். சோ நீங்களும் உங்களோட லேப்ல பேகன்ட் வழியா தான் நீங்க வர்க் பண்ணி பாருங்க. சரி, சோ நீங்க பேகனை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலா இருக்கும். அண்ட் இந்த ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு பேக் எண்ட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபைல். சோ இங்க பாருங்க, உங்களுக்கு கீழே தெரியுதா, உங்களுக்கு பேக் எண்ட்ல ரன் ஆகுது. சோ யூ டபுள் டேப் ஆன் திஸ். இந்த மாதிரி நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த பேகன்ட்டோட ஹோம் ஓபன் ஆகும். இங்க நீங்க இந்த ஆட் கீ கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற கீஸை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. சோ இப்போ நான் இங்க நிறைய கீஸ் வச்சிருக்கேன். சோ என்கிட்ட இருக்கிற 3 கீஸையுமே நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். சோ இதுக்கப்புறமா எந்த EC2க்கு எந்த கீன்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்கா மேப் பண்ணி சோ கீஸை போட்டுட்டு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க ஈவன் தோ நீங்க அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாலும் பேக் எண்ட்ல அது உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். சரியா? அப்போ எவ்வளவு நேரம் ரன் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த லேப்டாப்பை நீங்க ஷட் டவுன் பண்ண வரைக்கும் ரன் ஆகும். which means இந்த செஷன் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் ரன் ஆகும். இதுவே நீங்க உங்க சர்வர்ல போட்டீங்கன்னா உங்க சர்வர் நீங்க ஸ்டாப் ஆகுற வரைக்கும், நீங்க சர்வர்ல இருந்து லாக் அவுட் ஆகுற வரைக்கும் உங்களோட அந்த பேகன்ட் வந்துட்டு லைவ் ஆகும். சரிங்களா? ஓகே, ஃபைன். சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட கீஸ் எல்லாத்தையும் என்னோட பேகன்ட்ல போட்டுட்டேன். இப்போ என்னோட மாஸ்டர் மிஷின்ல நான் லாகின் பண்ணி இன்வென்டரி ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். அது கூட சேர்த்து என்னோட ஆன்சிபிளோட கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் நான் கிரியேட் பண்ண போறேன். சோ இப்போ நான் மிஷின் லாகின் பண்ணும்போது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ப்ரௌஸ் பண்ணி நம்ம கீயை டவுன்லோட் பண்ணுவோம். சோ இங்க இப்படி பண்ணாம allow agent forwarding அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் எனேபிள் பண்றேன்.
இங்கன்னா ரூட் யூசரா சுவிட்ச் ஆனா எனக்கு ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆகாது. இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரி சுவிட்ச் ஆனா எனக்கு பெர்மிஷன் இஷ்யூஸ் தான் வரும். So Ansible may not respond you properly in some scenarios. So it is better to stay in the default user as easy to user. புரியுதா? ஏன்னா ஆல்ரெடி கண்டிஷன் கொடுத்திருக்கான். சோ அந்த கண்டிஷன்ஸ் நம்ம தாண்டி வர்க் பண்றது நல்லதுக்கு இல்ல. ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். இதுக்கு முன்னாடி Ansible ப்ராப்பரா இங்க இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்ப்பேன். மார்னிங் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு இன்ஸ்டால் ஆகல. எஸ். சோ நான் Ansible ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்கு. which means என்னோட யூசர் டேட்டா இங்க ரெஃப்ளெக்ட் ஆகி இருக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு இன்வென்டரி ஃபைலை கிரியேட் பண்றேன். இன்வென்டரி ஃபைல் நான் எந்த நேம் வேணாலும் கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட இன்வென்டரி ஃபைலை slaves.txt ன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். இந்த slaves.txt தான் என்னோட இன்வென்டரி ஃபைலா இனிமேல் இருக்க போகுது. இப்போ இந்த இன்வென்டரி ஃபைல்ல நான் என்ன டீடைல்ஸ் போட போறேன்? ஸ்லேவ் மிஷினோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் போட போறேன். சரியா? நான் ஏன் இங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் போட மாட்டேன்? நான் பப்ளிக் ஐபி அட்ரஸும் போடலாம். பட் நான் ஏன் பிரைவேட் நான் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கிறேன்? பப்ளிக் ஐபி வந்து ஸ்டாட்டிக் இல்ல. நீங்க மாத்த சொல்றீங்க. பப்ளிக் ஐபி ஸ்டாட்டிக் இல்லன்னு சொல்றேன். ஓ ஸ்டாட்டிக் இல்லன்னு சொல்றீங்களா? எஸ். வெரி குட். சோ லைக் பப்ளிக் ஐபி இஸ் டைனமிக் இன் நேச்சர். சோ நீங்க உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸை நீங்க ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட் மே சேஞ்ச் டு லைக் இட் வில் சேஞ்ச். ஓகே. சோ உங்களோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் இஸ் ஸ்டாட்டிக். சோ தட்ஸ் வை லைக் என்ன பண்றேன் என்னோட இன்வென்டரி ஃபைல்ல என்னோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். சோ தட் என்னோட ஐபி அட்ரஸ் இந்த இன்வென்டரி ஃபைல்ல நான் அப்பப்போ வந்துட்டு இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ இப்போ நான் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் என்னோட Ansible கான்ஃபிகரேஷன் ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். சோ Ansible கான்ஃபிகரேஷனை நான் என்னோட கூகுள்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ 500 EC2 இருந்தாலும் அது எல்லாத்தோட ஐபி அட்ரஸும் காப்பி பண்ணி மேனுவலா போடணுமா ப்ரோ இதுல? ஆமா ப்ரோ. இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஓகே ஓகே ஓகே. ஆனா பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரினா? ஆமா. ஓகே ஃபைன். அதுக்கு இன்னொரு இதுக்கு டைனமிக் இன்வென்டரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் அது உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைனமிக் இன் நேச்சரா இருக்கணும். ஃபைன். நான் இங்க இருக்கிற ஒரு ஃபைலை நான் எடுத்துக்கிறேன். சரியா? சோ இங்க இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலையே நான் இங்க பிக் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இந்த ரா டேட்டாவை நான் என்ன பண்ணிக்கிறேன்? காப்பி பண்ணிக்கிறேன். ஹோஸ்ட் கீ செக்கிங் ஒரு கீ இருக்கா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா லைக் என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் நான் என்னோட GitHubல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகே. சோ நீங்க உங்களோட Ansible கான்ஃபிகரேஷன் ஃபைல் இந்த நேம்ல தான் இருக்கும். .cfg. இந்த cfg stands for configuration. சோ இதுல வந்துட்டு நீங்க நேம் வந்துட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுக்க முடியாது. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல நான் கிரியேட் பண்ணிட்டேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக்கா இருக்கிற டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இங்க இருக்க எல்லா கான்ஃபிகரேஷன்ஸுமே உங்களுக்கு கமெண்ட் அவுட் ஆகிருக்கு. சோ இந்த மாதிரி ஆஸ்டரிக் சிம்பிள் கொடுத்து இப்படி இருந்ததுன்னா இந்த லைன் வந்துட்டு உங்களோட கம்பைலர் ரீட் பண்ணாது. சரியா? சோ which means கமெண்ட் அவுட் ஆயிருக்கு. சோ இப்போ எனக்கு எந்த கீ வேணுமோ அந்த கீஸை மட்டும் நான் இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்கிறேன். சரியா? சோ இப்போ நான் வந்து பர்டிகுலரா ஒரு கீயை நான் சேஞ்ச் பண்றேன். ஹோஸ்ட் கீ செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கு. அந்த கீயை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
இந்த டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே நீங்க வேற ஒரு மெத்தட்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாவே டவுன்லோட் ஆயிடும். உங்க Ansible டவுன்லோட் ஆகும்போது இது உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ யா இப்போ இங்க இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு இங்க போஸ்ட் கீ செக்கிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு கமெண்ட் அவுட் ஆயிருக்கு. இந்த கமெண்ட் அவுட்டை நான் என்ன பண்றேன், ரிமூவ் பண்றேன். ஸோ அதே மாதிரி நான் இது ட்ரூல இருக்கு இல்லையா, இதை நான் ஃபால்ஸ்னு மாத்துறேன். ஏன் அதை ஃபால்ஸ்னு மாத்துறேன்னா இப்போ என்னோட ஒரு சேஞ்ச் இருக்கு. ஸோ அது என்னோட ஸ்லேவ் மெஷின்ல எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்போ ஒரு வாட்டியும் போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு do you want to install this on this machine, yes or no அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கடுப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஹோஸ்ட் கீ செக்கிங் இல்ல எந்த ஒரு பர்மிஷன் என்கிட்ட கேட்காத, பிகாஸ் லைக் ஆல்ரெடி லைக் we are know what we are going to do. ஸோ அதனால வந்துட்டு என்கிட்ட எந்த ஒரு கீ செக்கிங்லாம் வைக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் செட்டிங்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல செட்டப் பண்ணிட்டேன். இப்போ டோட்டலா என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இன்வென்டரி ஃபைல் அண்ட் என்கிட்ட ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு ரெடியா. புரியுதா? ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு Ansible-ஓட ஒரு ADA கமாண்டை எழுதுறேன். இப்போ நீங்க DevOps-ல படிக்கிற எல்லா டூல்ஸுமே மேக்ஸிமம் எல்லாமே ஒரு ஓபன் சோர்ஸ் டூல். அப்போ எல்லா கமாண்ட்ஸுமே அந்த டூலோட நேமோட தான் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் நீங்க Git படிக்கிறீங்கன்னா Git-ஓட டூல் எப்படி கமாண்ட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், git add, git commit, git push வரும். இதுவே நீங்க டாக்கர் படிக்கிறீங்கன்னா டாக்கர் இமேஜஸ், டாக்கர் பேஸ் வரும். இதுவே நீங்க Ansible படிக்கிறீங்கன்னா Ansible தான் ஸ்டார்ட் ஆகும். Terraform படிச்சா Terraform தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? சோ எப்பவுமே அந்த டூலோட கமாண்ட்ஸ் அந்த டூலோட நேமோட ஸ்டார்ட் ஆகும். Ansible or நான் வந்து ஒரு கமாண்ட ஃபர்ஸ்ட் எழுதிறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் அந்த டூலோட நேமோட ஸ்டார்ட் ஆகும். இங்க all ன்னு இருக்கு இல்லையா, இதோட அர்த்தம் என்னன்னா உங்க இன்வென்டரி ஃபைல்ல நீங்க கொடுத்திருக்கிற எல்லா மெஷின்ஸ்லயும் இந்த சேஞ்சஸ் போய் ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. ஆல்ன்ற அர்த்தம்னா இன்வென்டரி ஃபைல்ல ஒரு 10 மெஷின் இருந்தா அந்த 10 மெஷினுக்கும் இந்த சேஞ்சஸ் பொருந்தும். 5 மெஷின் இருக்கு, அந்த 5 சேஞ்சஸ்க்கும் பொருந்தும். மாஸ்டர் ஃபைல் ப்ரோ, இது நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க இந்த slaves.txt வேர் நீங்க உங்களோட ஸ்லேவ் மெஷினோட ஐபி அட்ரஸ் போட்டிருக்கீங்க, அதுதான் நம்ம இன்வென்டரி ஃபைல்னு சொல்றோம். புரியுதா? நான் slaves.txt கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த slaves.txt தான் நான் இனிமேட்டு என்னோட இன்வென்டரி ஃபைலை நான் கன்சிடர் பண்ணி போறேன். புரியுதா? சரி. சோ இந்த I stands for my inventory file. இப்போ நான் இங்க எடுத்துக்கிற இன்வென்டரி ஃபைல் பேர் என்ன, slaves.txt. நான் அட்ரஸ் பண்றேன், இதுதான் என்னோட இன்வென்டரி ஃபைல்னு நான் இங்க எதுட்ட சொல்றேன். புரியுதா? சோ என்னோட slaves.txt தான் என்னோட இன்வென்டரி ஃபைல்னு சொல்றேன். நெக்ஸ்ட் m. இந்த m வந்துட்டு மாடியூல்னு சொல்லுவோம். Ansible-ல நீங்க பண்ற ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸையும் நம்ம மாடியூல் தான் சொல்லுவோம். நீங்க எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அந்த ஆக்ஷனை நம்ம மாடியூல்னு சொல்லுவோம். சோ லைக் நீங்க ஒரு காப்பி பண்ணாலும் சரி, நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணாலும் சரி, நீங்க யூஸ் பண்ற m இருக்குல்ல, yum, அதுவுமே ஒரு மாடியூல், apt-ன்றது ஒரு மாடியூல். இந்த மாதிரி எவ்ரிதிங் இஸ் மாடியூல். சோ Ansible-ல நீங்க பண்ண போற எல்லா டாஸ்க்குமே பிட்ஸ் அண்ட் பீசஸா மாடியூல் வச்சிருக்காங்க. சோ இப்போ நான் இங்க யூஸ் பண்ற மாடியூல் என்ன மாடியூல்னா ping. சோ இந்த pingமே ஒரு மாடியூல். இந்த ping கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? சோ சப்போர்ட்ல இருக்கவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல கண்டிப்பா லைக் யாராவது யூஸ் பண்ணிருப்பீங்க in any point of time. ping எதுக்கு யூஸ் பண்றோம்? ஏதா மெஷின் லைவ் வர்க் ஆகுதா செக் பண்ணு, கமாண்ட் பண்ணலாம், ஐபி அட்ரஸ் போட்டு செக். எஸ். சரி, அப்போ டெல்நெட் அட்லீஸ்ட் டெல்நெட் எதுக்கு யூஸ் பண்றோம்? சரி. சோ டெல்நெட் வந்துட்டு லைக் நம்ம ஒரு இது செக் பண்றதுக்கு, ஐபி அட்ரஸ் கொடுக்காம நம்ம வந்து ஒரு டொமைனை ஹிட் பண்ணி பாக்குறது. சரிங்க. சோ ஒரு டொமைன் வந்துட்டு லைவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறது. சரி, இப்போ நம்ம பிங்குக்கு வருவோம். இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா லைக் நான் இங்க இருக்கேன், சென்னையில இருக்கேன். சோ லைக் நான் வந்துட்டு என்னோட கூகுள் நான் பண்ணி பார்க்க போறேன். சோ இப்போ என்னோட கூகுள் சர்வர், ஓகே, என்னோட கூகுள் சர்வர் வந்துட்டு நான் கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? சோ அது நெட்வொர்க்ல இருக்கா? சோ அது வந்துட்டு ரெஸ்பான்சிவா இருக்கா, இன்டராக்டிவா இருக்கான்னு செக் பண்ணும். சோ இப்போ நான் என்ன பண்றேன், பிங் பண்ணி அந்த கூகுளோட பப்ளிக் ஐபி அட்ரஸை ஹிட் பண்றேன். ஸோ ஹிட் பண்ணும்போது என்னோட ரெக்வஸ்ட்டுக்கு அது எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ரிப்ளை ஃப்ரம் 8.8.8 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 8.8.8ன்றது உங்களோட கூகுளோட பப்ளிக் ஐபி அட்ரஸ்.
சரியா? சோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 4 send 4 packets and you have got 4 packets, network packets. ஓகே, சோ அப்போ உங்களோட கூகுள் சர்வர் இட் இஸ் லைவ். நீங்க ஏதாவது அதுகிட்ட சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். சோ இந்த மாதிரி தான் ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற மெஷின் லைவா இருக்கால நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுவே நீங்க வந்துட்டு ஒரு ஃபயர்வால் போட்ட மெஷின்ஸ் இல்ல ஒரு பிரைவேட் மெஷின்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. ஏன்னா உங்களோட ரெக்வஸ்ட் உங்களோட ஃபயர்வாலே தடுத்து நிறுத்திடும். இதுவே நீங்க செக்யூரிட்டி போர்ட் ஓபன் பண்ணாம நீங்க பிங் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகாது. சரியா? சோ லைக் பிங்ன்றது என்ன பண்ணா உங்களோட ஒரு மெஷின் லைவா இருக்கா இல்லையா, சோ நீங்க ஒரு ஹிட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது சேஃப்டியா. சரி, இப்போ நான் என்னோட கமாண்ட்ல என்ன பண்றேன்னா என்னோட 4 ஸ்லேவ் மெஷினுமே லைவா இருக்கா இல்லையா, சோ நான் இதுகிட்ட வந்து ஒரு கமாண்ட் கொடுத்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருமா வராதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பேன். சோ இங்க வந்து ஒரு இன்டர்வியூ क्वेश्चन கேட்பாங்க. Does Ansible run in serial or parallel? இப்போ நீங்க Ansible Apache இன்ஸ்டால் பண்றீங்க, அது சீரியல்ல வர்க் ஆகுதா இல்ல parallel வர்க் ஆகுதான்னு கேக்குறாங்க. What do you think? சீரியல்னா 1 by 1 வர்க் ஆகுமா இல்ல ஒன் ஷாட்ல எல்லா மெஷின்ஸ்லயுமே ரன் ஆகும் இன்ஸ்டால் ஆகுமா? சோ Ansible எப்பவுமே parallelல வர்க் ஆகக்கூடிய ஒரு மெக்கானிசம். சரியா? சோ இது வந்துட்டு இன்டர்வியூ क्वेश्चन. சோ Ansible நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Ansible parallel வர்க் ஆகும். ஓகே, coming to my command. சோ நான் இந்த கமாண்ட ஹிட் பண்றேன். சோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட 4 மெஷின் கூட போய் கம்யூனிகேட் பண்ணுது. சோ இந்த மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணுது. சோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அதனால சக்சஸ். சோ நீங்க இந்த பிங் இது வந்துட்டு எந்த சேஞ்சுமே பண்ணல. சரியா? இங்க பாருங்க சேஞ்ச் இருக்கு. இந்த மெஷின்ல போயிட்டு இந்த ஒரு பர்టిక్యులர் கமாண்ட் ஏதாவது மாற்றத்தை கிரியேட் பண்ணிருக்கா? ஜஸ்ட் லைவா இருக்கான்னு செக் பண்ணிருக்கு, அதனால ஃபால்ஸ். சோ இன் கேஸ் இந்த சேஞ்ச் ட்ரூவா இருக்கு, நீங்க அந்த மெஷின்ல ஒரு பேக்கேஜ் அடிஷனலா புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிரீன் கலரா இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா உங்களுக்கு yellow கலர்ல வரும். green, yellow, red. Green means no change. Okay. Yellow means there is some changes has been done in the slave machine. Red means there are some errors. சரியா? சோ இப்போ உங்களுக்கு 4 மெஷினும் ஹிட் பண்ணிருக்கு. பிங்னு ரெக்வெஸ்ட் கொடுத்தா பாங்னு எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மெஷின், செகண்ட் மெஷின், தேர்ட் மெஷின். சாரி 4 மெஷின்ஸ் நான் காட்டிட்டேன். ஓகே, 1 2 3 4. ஓகே, சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? I'm just taking a gap here. உங்களோட டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அந்த Ansible இன்ஸ்டால் பண்றது அந்த நீங்க இன்ஸ்டால் பண்ண மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணுமா சார்? அது எப்படின்றது தெரியல. நீங்க எந்த விதத்துல வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. you can follow like any things. இல்ல சார், நீங்க அது வந்து இன்ஸ்டால் பண்றது கேட்க கூடாதுன்றதுக்காக நீங்க அந்த ஃபால்ஸ்ன்னு கொடுத்து பண்ணீங்க. இது நான் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணேன்னா அது அப்புறம் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த மித்த 4 இது இன்ஸ்டால் பண்ணும்போது அது கேட்குமே, அதுக்கு இதுதான் பெட்டர்னு சொல்ல வரீங்களா? அந்த ஹோஸ்ட் கீ செக்கிங் பத்தி பேசுறீங்களா நீங்க? ஆமா சார். ஹோஸ்ட் கீ செக்கிங் எப்பவுமே ஃபால்ஸா வெச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பனா நீங்க பண்ற மாதிரி தானே சார் பண்ற. ஓகே. இன் கேஸ் நீங்க வேற மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல போயிட்டு அந்த பர்టిక్యులர் கீவேர்டை மட்டும் ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே. சரி, கண்டினியூ பண்ணலாமா? சரி, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு அடா கமாண்ட் எழுதுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்கிட்ட டோட்டலா 4 மெஷின் இருக்கு. சரியா? சோ இப்போ இந்த 4 மெஷின்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் 2 மெஷின்ல வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். சரியா? லாஸ்ட் 2 மெஷின்ல டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க எழுதுற அடா கமாண்ட் எனக்கு வெறும் டேட்டாபேஸை டார்கெட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ நீங்க ஒரு இன்வென்டரி ஃபைல்ல உங்கள்ட்ட 100 மெஷின் இருந்தாலும் ஒரே ஒரு பர்టిక్యులர் செட்டை மட்டும் ஒரு பர்టిక్యులர் குரூப்பை மட்டும் உங்களால டார்கெட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். சோ Ansibleல குரூப்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ அந்த குரூப்பிங் கான்செப்ட் எப்படி பண்ணணும்னா
இந்த மாதிரி டாக்ஸை போட்டு நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க உங்களோட டிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2 மிஷின்ல மட்டும் ரன் ஆகும். வெப்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2 மிஷின்ல மட்டும் ரன் ஆகும். ஸோ என்னோட டார்கெட்டை நான் இன்னும் நேரோ பண்றேன். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ஒரு கமெண்ட்ல நான் டேட்டா பேஸ்ல மட்டும் ரன் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த ஒரு வேர்டை மாத்தணும்? ஆல்ன்ற வேர்டை மாத்தணுமா? ஆசிக் சொல்றது லைக் எவ்ரிவன் அக்செப்டிங்? எஸ். எஸ். சோ அப்போ ஆலுக்கு பதில் நீங்க டேட்டா டிபின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிபி குரூப் கீழ இருக்க மிஷின்ஸ்ல டார்கெட் போய் ரன் ஆகும். சோ டோட்டலா உங்ககிட்ட டேட்டா பேஸ்ல 2 மிஷின் இருக்கு, அந்த 2 மிஷின்ல மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. இதுவே நீங்க வெப்ல கொடுத்தீங்கன்னா அந்த டிபி பதில் வெப் கொடுத்தா போதும். சோ இத நம்ம குரூப்பிங்னு சொல்லுவோம். சோ லைக் நீங்க மாதிரி குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம், சப் குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம், சப் குரூப்ஸ்க்கு பேரண்ட் சைல்டோட நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ லைக் ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா லைக் they were maintaining thousands of servers. சோ அவங்க வந்துட்டு வெறும் இன்வென்டரி ஃபைல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. சோ அப்போ அவங்க இன்வென்டரி ஃபைலே வந்துட்டு லைக் ஹியூஜ் ஃபைல். சோ அவங்க வந்து குரூப், அந்த குரூப் கீழ சப் குரூப் கீழ இன்னொரு சின்ன ஒரு பேரண்ட், அது கீழ ஒரு சின்ன அப்படின்னு சொல்லிட்டு they have created. சரியா? சோ லைக் நீங்க வந்து மேக்ஸிமம் வர்க் பண்றது வந்துட்டு லைக் எல்லா டீம்லயும் அந்த மாதிரி ஆன்சிபிள் மெயின்டைன் பண்ணணும். ஒரு டீசென்ட் அளவுக்கு நல்லா இருக்கும். சோ ஒரு பெரிய ஆன்சிபிள் மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் தான் அந்த மாதிரி இருக்கும். பட் குரூப்பிங் இஸ் எனஃப். சரியா? குரூப்பிங் இல்ல இந்த மாதிரி டார்கெட்டட் மிஷின்ஸ்ல மட்டும் எப்படி ரன் பண்ணீங்கன்னா குரூப்பிங்னா அது கேன்சல். சரியா? நீங்க வந்து உங்க இன்வென்டரி ஃபைல்ல எந்தெந்த மிஷினையும் அந்த குரூப்ஸா நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். இப்போ ஆன்சிபிள் வெப், நான் வெப்ன்ற மெஷின்ல அப்பாச்சே இன்ஸ்டால் பண்ண போறேன். M, that is module. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு plain EC2 மெஷின்ல அப்பாச்சே இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. புரியல ப்ரோ, என்ன கேட்டீங்க? ஒரு plain EC2 மெஷின்ல எனக்கு HTTPD இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? M install HTTPD. சரி. அப்போ அந்த M இருக்குல YUM, Yellow அப்டேட் மேனேஜர், அதுவே உங்களுக்கு ஆன்சிபிள்ல ஒரு மாடியூல். சரியா? இப்போ நான் எந்த பேக்கேஜ் அப்டேட் பண்ணனும் அப்படின்றது, அப்டேட் பண்றதோ இன்ஸ்டால் பண்ணி டெலீட் பண்றதோ அதை வந்து ஆட்ரிபியூட்டா பாஸ் பண்ணனும். இந்த -a வந்து ஆட்ரிபியூட்டா இருக்கும். நான் எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனுமோ அதோட நேம். ஸ்டேட்ல எனக்கு 3 ஸ்டேட் இருக்கு. பிரசன்ட், ஆப்சென்ட், அதுக்கு அப்புறமா லேட்டஸ்ட். சரியா? அப்போ பிரசன்ட்னா இன்ஸ்டால் பண்றது, ஆப்சென்ட்னா டெலீட் பண்றது, லேட்டஸ்ட்னா அப்டேட் பண்றது. இப்போ நான் இங்க இன்ஸ்டால் பண்ணனும், அப்போ என்ன ஸ்டேட் கொடுக்கலாம்? பிரசன்ட். சரி. சோ நீங்க எடுத்த உடனே உங்க EC2 மெஷின்ல m install HTTP ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பர்மிஷன் இஷ்யூ வரும். பர்மிஷன் நீட் வரும். if you remember. ஏன்னா you have to change as a root user. பட் இங்க நீங்க ரூட் யூசரா போய் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? அப்போ நீங்க -b ன்னு கொடுக்கலாம். இந்த -b யோட அர்த்தம் என்ன? became. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இன்டர்வியூல கேட்பாங்க. -b யோட அர்த்தம் என்ன? became. So became as root user. சோ இப்போ இந்த -b நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த கமாண்ட ஒரு ரூட் யூசரா எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி. சரியா? இப்போ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாமா? நான் கண்டினியூ பண்ணலாமா? வெயிட் பண்ணி பாப்போமா? இந்த பி மட்டும் என்ன புரியல. பி எதுக்கு கொடுத்தோம்? சொல்றேன். இப்போ நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம்? m install HTTP ன்னு கொடுப்போம். கரெக்ட்டா? எனக்கு என்ன எரர் வந்திருக்கு? நீங்க ரூட் யூசரா மாறணும் வந்திருக்கு. இப்போ நான் இந்த ஆன்சிபிள் கமாண்ட்ல எப்படி நான் ரூட் யூசரா இது கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்கலாம் நீங்க கேட்டீங்கன்னா இந்த -b கொடுக்கலாம். So -b stands for became as root user. சரியா? இப்போ புரியுதாங்க?
புரியுதுங்க. தேங்க்ஸ். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தான். பிகேம்னு ஒன்று இருக்கு, அதாவது b-b ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா பிகேம் அண்டர்ஸ்கோர் யூசர்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க. ரைட். ஸ்பெசிபிக் யூசரா லாகின் பண்றதுக்கு அந்த மாதிரி இருக்குமா ப்ரோ? புரியல. இல்ல ஐஃபன் யூசர்ன்றது ஸ்பெசிபிக்கா இந்த யூசர்ல போணும் அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரி ப்ரோ. யூ ஆர் நியர், பட் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரி ஓகே ஓகே. சரி. இப்போ நம்ம ஐஃபன் யூசர்னு கொடுத்தா நம்ம வந்து கொஞ்சம் வைல்ட் கெஸ் பண்ணலாம். பட் ஏன் கொடுக்கணும், எந்த மாதிரி சினாரியோல கொடுக்கணும்ன்றது நீங்க கொஞ்சம் உட்காந்து நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரி, லெட்ஸ் கண்டினியூ டு ஹிட்டிங் அவர் இந்த ஏ என்னங்க? attributes. சரியா? சரி, இப்போ என்ன பண்றேன், என்னோட அப்பாச்சை இன்ஸ்டால் பண்றேன். எங்க இன்ஸ்டால் பண்றேன்? என்னோட வெப் குரூப் கீழே இன்ஸ்டால் பண்றேன். சோ இங்க உங்களுக்கு புரியுதா, நீங்க மாஸ்டர்ல இருந்து ஒரு கான்ஃபிகரேஷனை உங்களோட ஸ்லேவ் மெஷினுக்கு புஷ் பண்ணிட்டீங்க. சோ இப்போ நீங்க ஸ்க்ரால் பண்ணி மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டார்கெட்டட் மெஷின்ஸ்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அதனால உங்களுக்கு இங்க சேஞ்ச் ஈக்குவல் டு ட்ரூன்னு வந்திருக்கு. நீங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க பாருங்க, இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. எதை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? HTTP இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கன்றதுனால இது உங்களுக்கு yellow கலர்ல இருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இன்னொரு மெஷின்ல அந்த சேஞ்சஸ் தெரியும். சோ இன்னொரு மெஷின் இருக்கு, அந்த மெஷின்ல நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. சரியா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட அந்த பர்டிகுலர் மெஷின்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு மெஷின் தான் நம்ம வெப் மெஷினா கன்சிடர் பண்ணோம் இல்லையா, இதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்து பாக்குறேன். எனக்கு என்னோட அப்பாச்சியோட அவுட்புட் வரல. வாட் இஸ் த ரீசன்? ஸ்டார்ட் பண்ணல. சரிங்களா? சோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்காக இன்னொரு அடா கமாண்ட் எழுதுறோம். Ansible web, இதுக்கு நம்ம திரும்ப எழுதிட்டேன். சோ இங்க நான் இங்க என்ன பண்றேன், m க்கு பதில் எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்பாச்சியா? என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? சர்வீஸ் ஸ்டார்ட். அப்போ சர்வீஸ்ன்றது இங்க ஒரு மாடியூல். சரியா? சோ இங்க ஸ்டேட் வந்துட்டு பிரசன்ட் இன்ஸ்டால், அதுக்கு பதிலா நான் என்ன கொடுக்குறேன், நான் ஸ்டார்டட்னு கொடுக்குறேன். சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட அப்பாச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ என்னோட அப்பாச்சி இப்ப எங்க ரன் ஆகிட்டு இருக்கு? என்னோட ரெண்டு ஸ்லேவ் மெஷின்ல ரன் ஆகிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த மெஷின்குள்ள நீங்க மேனுவலா என்டர் பண்ணல, m இன்ஸ்டால் கொடுக்கல, சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணல. பட் என் மாஸ்டர்ல இருந்து உங்களோட ஸ்லேவ் மெஷினை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. சோ இதை நீங்க இந்த செகண்ட் மெஷின்லயும் போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்க தேர்ட் மெஷின்ல போட்டா வருமா? ஏன்னா நம்ம அந்த மெஷினை வந்து டார்கெட்டே பண்ணல. புரியுதுங்களா? சரி. சோ இதுதான் நம்ம Ansibleோட அடாப் கமாண்ட்ஸ்னு சொல்றோம். சோ இன்னும் சில நிறைய அடாப் கமாண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சோ லைக் நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல லைக் நம்ம வர்க் பண்ணலாம். சோ இந்த செஷனோட கீ டேக்அவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Ansibleனா என்ன, Ansibleோட ஒரு கோர் ஆர்கிடெக்சரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, Ansibleல இருக்கிற கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, அடாப் கமாண்ட்ஸ்னா என்ன, அடாப் கமாண்ட்ஸை நீங்க ரன் பண்ணி பார்த்திருக்கீங்க. சோ இது எல்லாமே இந்த கிளாஸோட உங்களுக்கு கீ டேக்அவேஸா இருக்க போகுது. சரியா? So I'm just stopping the class here. உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா like I'm ready to answer. கார்த்திக் இருக்கீங்களா? இங்க லாஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 क्वेश्चनக்கு ஆன்சர் கேட்டிருந்தேன். கார்த்திக் நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல. So கார்த்திக் is there? No. சரி. So உங்க டவுட்ஸ் if any. புரியுதாங்க? சோ புரியுது அப்படின்னா
உங்க chatல clearனு ஒரு மெசேஜ் போடுங்க. So that like we can wrap up the session. இல்ல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. So like I'm happy to help you. சார் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் சார் அது இன்னொரு தடவை க்ரோ த்ரூ பண்ணணும் சார். பண்ணா கொஞ்சம் கிளியரா சரி அவ்வளோதான் சார். சரி ஓகே. வேற இந்த ஸ்டேட்டோட 3 சொன்னீங்களே ப்ரோ, அது என்னன்னது? ஒன்னு பிரசன்ட் சொல்றேங்க, அது மட்டும் தான். பிரசன்ட். ஸோ பிரசன்ட்னா இன்ஸ்டால் பண்றது, ஆப்சென்ட்னா நீங்க டெலிட் பண்றது, டெலிட் இல்லாட்டி ரிமூவ், லேட்டஸ்ட். ஸோ லேட்டஸ்ட்னா அப்டேட் பண்றது. ஸோ நான் என்னோட ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா என்னோட மாஸ்டர் மிஷின்குள்ள வந்தேன். ஸோ மாஸ்டர் மிஷின்குள்ள வந்துட்டு லைக் நான் என்ன பண்ணேன்னா என்னோட இன்வென்ட்ரி ஃபைலை கிரியேட் பண்ணேன். ஸோ இன்வென்ட்ரி ஃபைலை நான் எப்படி கிரியேட் பண்ணா slaves.txt கிரியேட் பண்ணேன், கரெக்டா? ஸோ அதுக்கப்புறமா என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைலை கிரியேட் பண்ணேன். ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைலை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்? என்னோட கூகுள்ல இருந்து ரெஃபர் பண்ணி ஒரு பர்டிகுலர் கிட்டப்ல இருந்து ஃபைல் எடுத்து அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணேன். ஸோ என்னோட கான்ஃபிகரேஷனுக்கு வச்ச பேரு ansible.cfg. ஸோ இந்த ansible.cfg நான் என்ன பண்ணேன்னா ஹோஸ்ட் கீ செக்கிங் அப்படின்ற ஒரு கீயை மட்டும் நான் வந்துட்டு ஃபால்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு வாட்டி என்கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்காது. பிகாஸ் லைக் நான் ஒரு 5 மிஷின்ல ரன் பண்ணும்போது 5 வாட்டி நான் வந்து எஸ் நோலாம் கொடுத்துட்டு இருக்கணும். அண்ட் அந்த கீ செக்லாம் பண்ணும். ஸோ அது எல்லாத்தையும் நீ பண்ணாதுன்னு சொல்லி அவனை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் மை ansible attack கமெண்ட். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் என்ன பண்ணேன்? பிங் பண்ணி பார்த்தேன். ஸோ பிங் பண்ணி பார்க்கறதுக்காக நான் எழுதின கமாண்ட் திஸ் ஒன். ஸோ இந்த கமாண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த ஆல்ன்றது உங்களோட எல்லா மெஷின்ஸ் இன்வென்ட்ரி ஃபைலை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்குது. ஐன்றது உங்களோட இன்வென்ட்ரி ஃபைல். இப்போ நம்ம யூஸ் பண்ற இன்வென்ட்ரி ஃபைல் பேர் என்ன? slaves.txt. நெக்ஸ்ட் நான் கொடுத்திருக்குது -m which represents my module. ஸோ இங்க நான் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாடியூல் பிங் மாடியூல். பிங் மாடியூல்ன்றது என்ன? என்னோட எல்லா ஸ்லேவ் மெஷினுமே இன்டர்நெட்ல இருக்கா இல்லையா, கனெக்டிவிட்டியில இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட எடுத்து காட்டின ஒரு அடாக் கமாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட அப்பாச்சை இன்ஸ்டால் பண்றது. ஸோ நான் அப்பாச்சை இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்? டார்கெட்டட் மெஷின்ஸ்ல கிரியேட் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்? குரூப்பிங் பண்ணேன். ஒரு 4 மிஷினா 2 மிஷினை வெப்பாவும் 2 மிஷினை டேட்டாபேஸா வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் டார்கெட் பண்ணி 2 மிஷினை மட்டும் ஹிட் பண்றதுக்காக நான் இங்க ஆளுக்கு பதில் என்ன கொடுத்திருக்கேன்? வெப்னு கொடுத்திருக்கேன். ஸோ இங்க நான் மாடியூல் என்ன மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன்? YUM which is nothing but Hello.Update Manager. பிகாஸ் என்னோட ஸ்லேவ் மிஷின் எல்லாமே Amazon Linuxல இருக்கு. இதுவே என்கிட்ட Ubuntu மிஷினா இருந்தா நான் APTன்னு கொடுக்கணும், சரியா? அதுக்கப்புறமா என்னோட பேக்கேஜ் நேம். ஸோ நான் அதை இன்ஸ்டால் பண்ண போறேன், அதனால present which is install. presentனா இன்ஸ்டால்னு அர்த்தம். புரியுதா? எஸ் ப்ரோ. சத்சுகு புரியுதா? புரியுது சார். சரி, வேற அட்ரிபியூட்ஸ்னா வந்து பேக்கேஜ் தான், அது டிஸ்கிரைப் வந்து பேக்கேஜ் டிஸ்கிரைப் பண்றது. ஆமா, நீங்க பேக்கேஜ அட்ரஸ் பண்றது. சோ எந்த பேக்கேஜை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நீங்க அட்ரிபியூட்டா கொடுக்குறீங்க. ஓகே, அட்ரிபியூட்டா பாஸ். கான்ஃபிகரேஷன் ஃபைல் எடுத்தீங்களா? அது எப்படி? அது டிஃபால்ட்டா நம்மளே எழுத முடியாதா இல்ல எடுக்கலாம்? ஆன்லைன்ல தான் எடுக்கணும்? இல்ல, ஆன்லைன்ல இருந்து எடுக்கிறது தான். டிஃபால்ட்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இருக்கும். சோ லைக் எல்லா கான்ஃபிகரேஷன் நீங்க என்னென்ன கான்ஃபிகரேஷன் நீங்க மாத்தணும் அது வந்துட்டு ஆன் யுவர் ஓன். சோ லைக் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லைக் எனக்கு டிஃபால்ட்டா ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கிரிட் கிரீன் கலர், அந்த கலர்லாம் நான் மாத்தணும்னு நினைச்சாலும் அதுக்கு கூட நான் என்னோட கான்ஃபிகரேஷன்ல போய் நான் மாத்தலாம். அது கூட நான் கான்ஃபிகரேஷனா தான் இங்க திருப்பாங்க இங்க. சோ பேசிக்கா Ansible ரன் ஆகக்கூடிய அந்த கீ கோர் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து என்டையர் எல்லாத்துக்குமே இதுதான் டிஃபால்ட்டா, இதுல நம்ம சேஞ்ச் பண்றத வச்சு எல்லாமே பண்ணலாமா இல்லாட்டி அது அதுக்கு மாறுமா ப்ரோ? இது வந்து Ansible மாஸ்டருக்கு மட்டும் இது. நீங்க இங்க இருக்கு பாருங்க. சோ பை டிஃபால்ட்டா இந்த கலர்ஸ் இருக்கு. சோ இப்போ இந்த கலர்ஸ் உங்களுக்கு வேண்டாம், இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ yellow கலர் வருது. சோ இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணி அந்த yellow கலர்ல எந்த கலர் இருக்கோ அந்த கலர் வரும். சோ இப்போ நம்ம ஓகேக்கு கிரீன் கலர் வருது இல்லையா? சோ இப்போ பேசிக்கா லைக் Ansibleல பேக் எண்ட்ல ரன் ஆகுது. சோ பேக் எண்ட்ல ரன் ஆகக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே இங்க தான் இருக்கும்.
சோ இதுல எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு புரியுமான்னு கேட்டீங்கன்னா புரியாது. ஏன்னா லைக் நம்ம எல்லாமே சொல்லுங்க. இல்ல எல்லாமே கமெண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அது ஆமா, இது எல்லாமே கமெண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அதோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் அது எடுத்துக்கும். ஓகே. சோ இங்க நீங்க அன்கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கமெண்ட ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கும். சரியா? ஓகே. சரி, வேற அதர்ஸ் எல்லாருக்கும் கிளியர்னு சொல்லிருக்கீங்க. கிளியர் ப்ரோ. Thank you for that. Okay guys, so